1,00,000 பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு ஒரே ஒரு பரிகாரம். ஏன்னா அன்னபூரணி அங்க இருக்கிற அவதான் அங்க அன்னபூரணி. அவளுக்கு வேண்டிய அந்த பலி மாமிசமும் அவளுக்கு வேண்டிய அந்த மது மாமிசமும் அவளுக்கு இந்த பிரயோக பூஜை கரெக்டா வைப்பீங்களா? பொதுவாக இப்போ நிறைய பேருக்கு இந்த கல்யாணம் இது வந்து தள்ளி போயிட்டே இருக்கும், இல்லை கல்யாணம் ஆனால் கூட கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கு என்னம்மா தீர்வு? சரி, எல்லாத்துக்குமே கிரக சூழ்நிலைன்னு ஒன்று இருக்குமா, ஜாதகத்தில் பரிகாரங்கள் இருக்கும். அதனால தான் இன்னைக்கு எல்லா கோயிலுங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு பரிகார ஸ்தலத்தோடு சேர்ந்து இருக்கும். அப்போ இந்த மாதிரி தடைகள் இருக்கும் பொழுது சில இடத்துல வந்து தடைப்பட்டு இருக்கும். அப்போ நம்ம கிட்ட வரும்போது அது 100% ஆகிடும். ஏன்னா தாந்திரிக் வித்தையில் மாந்திரிக வித்தையில் எதெல்லாம் முடியாது சொல்கிறோமோ அதெல்லாம் அம்மா முடிச்சு வச்சிருவோம். ஏன்னா இது எல்லாமே பலி சம்பந்தப்பட்டது, புரியுதா? இது எல்லாமே வந்து மாந்திரிகத்தின் உச்சக்கட்ட நிலை இது. ஸோ இதில் அம்பாள் வந்து காளி கொடுக்குறா ஒரு விஷயம் கொடுக்குறான்னா அது தடுக்கிற சக்தி யாருக்குமே கிடையாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கர்மா அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, இந்த கர்மா வந்து ஒரு சில பேருக்கு வந்து வச்சு செய்யும். ஸோ அந்த மாதிரி ஆட்கள் என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும்? தர்மமா? தர்மம் எவன் தொடுறானோ அவன் கர்மாலேருந்து வெளியே வரலாம். நீ கர்மாவை விளக்கணும்னு நினைச்சு தர்மத்தை கை விட்டுட்டு நீ அதர்மம் செஞ்சா உனக்கு அதுவே யமனா உன்னால் நிற்கும். தர்மத்துக்கு முன்னாடி உலகத்துல எதுவுமே கிடையாது. தர்மம் நீ எது செஞ்சினோ தெய்வமே உன் பக்கத்துல வந்து நிற்கும். அதனால தான் சொல்றேன், தர்மம் தான் காளி, காளி தான் தெய்வம், தர்மம் தான் தெய்வம், தர்மம் தான் தெய்வம், தர்மம் தான் தெய்வம். அந்த தர்மத்தை நீ பண்ணும் பொழுது தெய்வம் எங்க இருந்தாலும் உன் பக்கத்துல வந்து நின்றோம். அதனால தான் நம்ம பூஜையில கூட யாக பூஜை முடிச்சுட்டு பலி பூஜை நடத்தி மறுநாளைக்கு அந்த ஆடு கடா பலிபிடும் பொழுது அந்த பலியை அம்மாவுக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு அதை வந்து பிரியாணி செஞ்சு சாப்பாடு செஞ்சு கும்பப்படையில் போட மாட்டேன், நான் பிரியாணி செஞ்சு ஊருக்கே அன்னதானம் போட்டுருவேன். அப்ப என்ன ஆகும், வரவங்களுக்கும் நல்லது நடக்கும், பண்ற எனக்கும் நல்லது நடக்கும், சாப்பிட்டு போறவங்க வயிறார ஒரு ஆத்மாவும் சந்தோஷமா போவோம் இங்க இருந்து. அப்ப அது ஒரு புண்ணியம் யாருக்கு வந்து சேரும்? கண்டிப்பா பண்றவங்க எல்லாருக்குமே சேரும், புரியுதா உங்களுக்கு? எனக்கும் சேரும், அதுல பார்ட்டிசிபேட் பண்ற பக்தர்களுக்கும் சேரும், அவங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் அதுலயே தீர்வாயிடும். ஏன்னா எல்லாமே நம்ம கிட்ட எல்லாமே இருந்தோம், நம்ம கையால ஒரு புடி அன்னத்தை கொடுக்க முடியாத நிலையில இன்னைக்கு நம்ம நிக்கிறோம். ஆமா, கரெக்டா? அப்போ இந்த இடம் வந்து முழுக்க தர்மம் தான். அதனாலதான் நான் திருப்பி சொல்லுவேன், நம்மளோட காளி வந்து காஷி காளி, மகா காளி. ஏன்னா அன்னபூரணி அங்க இருக்கிற அவதான் அங்க அன்னபூரணி, அவதான் காசி விசாலாட்சி, புரியுதா உங்களுக்கு? சரி, நீங்க அன்னபூரணி எங்க இருக்கிறாலோ அன்னம் தடையில்லாம நடக்கும். அதுதான் காஷி. நீங்க காஷிக்கு போனா உங்களுக்கு பசி இருக்காது, தெரியுமா உங்களுக்கு? அப்படிங்களாமா? ஆமா, பசிக்காது. காஷிக்கு நீங்க போனீங்கன்னா பசிக்காது. அப்படி மீறி பசின்னு சொல்லிட்டு நீங்க உங்களுக்கு ஃபீல் ஆச்சு வச்சுங்களேன், இப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ள யாராவது சாப்பாடு முன்னாடி கொடுத்துருவாங்க. அத்தனை ஒரு சக்தி. அதுதான் சொல்றேன், எதையுமே நம்ம உட்கார்ந்து எதுவும் நம்ம வந்து பேச முடியாது, எல்லா இடத்துலையும் நம்ம போகணும், அப்போதான் நம்மள அதை உணர முடியும். எல்லா ஸ்தலத்துக்கு போகணும், எல்லா ஊருங்களுக்கு போகணும், எல்லா கோயிலுங்க போய் பார்க்கணும், எல்லா பெரியவங்களை போய் பார்க்கணும். அவள் பார்க்கும்பொழுது அங்கே என்னென்ன அதிசயங்கள் நம்மளுக்கு நடக்குதோ, இப்போ நான் சொல்றதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்த அதிசயங்கள் தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? புரியுது. நான் பார்த்தது, நான் அனுபவிச்சது, எனக்கு அம்பாள் கொடுத்தது, நான் மற்றவங்க ஷேர் பண்ணின்னு இருக்கிறேன். இவ்வளவுதான். பொதுவா இப்ப சுடுகாடு பூஜை அப்படின்னு சொன்னீங்கல்லம்மா, சுடுகாடு பூஜை எந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்க பண்ணுவீங்க? காளினாவே மயானம் தாமா, அவ இருக்கிற இடக்கும் ஸ்பெஷானம். நான் தான் சொன்னேன்ல, இப்போ நம்மளோட அடுத்த கதவு, முன் ஜென்மத்துல இருந்து வந்திருக்கிறோம், தாய் வயிற்றுல இருந்து பிறந்துட்டோம், திருப்பி நம்ம வந்து கண்ணு மூடுறோம், திருப்பி அடுத்த ஜென்மத்துல நம்ம போய் பிறக்கும் பொழுது அதே மாதிரி ஒரு தாய் வயிற்றுல தான் பிறந்து நம்ம வெளியே வருவோம். கரெக்ட் தானே? அப்போ நம்ம இறக்கும் பொழுது இறந்து முக்தி அடைகிறோமோ இல்லை அதோட பாவத்தை வந்து அனுபவம் அது அவகையில தான் ஆகுது. நம்ம என்ன கர்மா செய்யறோமோ அது நம்மளுக்கு பின்தொடரும். அப்போ அந்த ஸ்மசானத்துக்குள்ள போகும்பொழுது அங்க அவளே மகா காலனா நிற்கிறா. யாரு காலன்னா? கால பைரவர். அவளுக்கு துணையா மகா காளியா அவன் நிற்கிறா, கால பைரவியா அவன் நிற்கிறா. இப்போ நார்மலா வந்து ஒரு வீட்டில் ஒரு அம்பாலோட போட்டோ வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, காளியோட போட்டோ. ஏன் வைக்கக்கூடாதுன்னா அதோட அந்த தாந்திரிகத்தோட பூஜை முறைகள் தவறு செய்யும் பொழுது நம்மள மட்டும் அதை விடாது, நம்மளை சுத்தி கூட காட்டிடும், நெகட்டிவா காட்டிடும். அதுக்கு பயந்துங்கன்னா அது மாதிரி தவறாக செய்யக்கூடாது சொல்லுவாங்க. இப்போ நம்ம வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா அம்பாள் எப்படி கொலுவா இருக்கிறா, அதை உட்காந்துக்கிறப்ப சோட்டா நிற்கிற பகவதி, இங்க இருக்கிற பாரு மகா காளி. இதே நம்ம கோயில நீ பார்த்துருப்ப எப்படி அம்மா இருக்கிறா, அங்கேருந்து வந்தவ அம்மா. நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, யாருமே இங்க பெர்ஃபெக்ஷன் இந்த பேச்சுக்கு இடம் கிடையாது, நம்ம ரிஷி முனிவுகள் கிடையாது. ஆனா அந்த தாந்திரிக் வித்தை பொறுத்த வரைக்கும்
என்ன அவளுக்கு வேண்டிய அந்த பலி மாமிசமும் அவளுக்கு வேண்டிய அந்த மது மாமிசமும் அவளுக்கு இந்த பிரயோக பூஜை கரெக்டாக நம்ம பண்ணிட்டா அம்மா அகமதி இருப்போம். நான் சொல்ல இதுக்காக நம்ம பல லட்சம் ஜபம் பண்ணணும், பல லட்சம் உட்காந்து கண்ணை மூடிட்டு ருத்ராட்சை உருட்டணும், எந்த ஒரு இதுவும் இல்லை. நீ எந்த ரூட்டில் எப்படி வந்தாலும் அவளுக்குடைய அந்த பூஜைக்கு பலி முக்கியம், அந்த மயானத்தில் போய் நீ கால் வைக்கிறது முக்கியம். நீங்க பொதுவா நீங்க வந்து பேசும்போது சொல்வீங்க இந்த மாதிரி விரதம் இருக்கிறது ரொம்ப அவசியம், அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்வீங்க. விரத பூஜை எதுக்காகமா பண்ணுவீங்க? நம்மளுக்கு ஒரு விஷயம் நல்லது நடக்கணும், நம்மளுக்கு ஒரு விஷயம் நல்லதே நடக்கணும், நம்மளுக்கு ஒரு விஷயம் கெட்டது நம்மளை விட்டு விலகணும், ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு லைன்ல வருவோம். கரெக்ட் தானே? இப்போ நம்ம எப்படி வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன உடம்பு என்னென்ன பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம அதெல்லாம் வந்து மைண்டில் வச்சு டாக்டர் கிட்ட போய் சொல்லுவோம். அப்போ டாக்டர் என்ன பண்ணுவார், அவர் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்து கரெக்டாக ஃபஸ்ட்டு ஸ்கேனிங் பண்ணி செக் பண்ணி உங்களுக்கு இந்த வியாதி இருக்குது, இப்படி இருக்குது, இந்த மருந்து கரெக்டாக சாப்பிடுங்க சொல்லிட்டு நம்ம பத்தியத்தில் உட்கார வைப்பாங்க. அப்போ சொல்லுவாங்களே இது சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடணும். அப்போ அந்த டைமில் நான் வந்து ஹெவியாக ஃபுட் எடுத்துக்க மாட்டோம், அந்த டைம் வந்து ஆல்கஹால் எடுக்க மாட்டோம். புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரிதான் ஒரு விஷயம் நம்மளுக்காக நம்ம பண்ணும் பொழுது அந்த தேவி நம்ம திரும்பி பார்க்கும் பொழுது அப்போ விரதங்கள் இருந்து இந்த பூஜைக்கு பண்ணும்பொழுது அது பயங்கரமான சக்தி நம்மளுக்குள்ள உருவாகும். அப்போ உருவாகும் பொழுது அவளோட சக்தி நம்ம கிட்ட வரும், அம்பாலோட சக்தி நம்மளுக்குள்ள எழும் பொழுது நம்மளை சுத்திக்க அக்தி நெகட்டிவும் பொடி ஆக்கிடும். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து உத்தியோக தடை இருக்கலாம், இல்லை எந்த ஒரு விஷயம் எடுத்து செஞ்சாலும் ஏதாவது ஒரு தடைகள் வந்துகிட்டே இருக்கு. 1 லட்சம் பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு ஒரே ஒரு பரிகாரம் இந்த பூஜை தான். அதுதான் கேட்குறேன். அந்த மாதிரி தடை மாதிரி நீ பிரச்சனைகள் இருந்தாலும் எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அதில் ஒரே ஒரு சொல்யூஷன் என்ன கேட்டால் இந்த விரத பூஜை தான். ஏன்னா இந்த விரத பூஜைக்கு நம்மள அவ்வளோ சீக்கிரம் யாரும் உள்ள கூப்பிட மாட்டான். ஏன் நானே நினைச்சா கூட யாரையும் உட்கார வைக்க முடியாது. இது முழுக்க அம்மாக்கும் பக்தர்களுக்கும் உள்ள ஒரு கனெக்டிவிட்டி. அதில் நான் குருவாக இருந்து அவங்களுக்கு எல்லாமே செஞ்சு அவங்களுக்கு சீரமைச்சு கொடுக்கறது மட்டும் தான் என் வேலை, மற்றது எல்லாமே அம்மா பண்ணிடுவான். இந்த விரத பூஜை எப்பமா பண்ணுவீங்க? அமாவாசை பௌர்ணமி. அது இப்போ உங்ககிட்ட வந்து இந்த பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் வந்து விரத பூஜையில வந்து நாங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்? கண்டிப்பாக என்னோட நம்பர் நோட் பண்ணிக்கணும். என்னோட நம்பர் வந்து 9884260522. என்னோட அட்ரஸ் வந்து காசி கோயிலுக்கும் 3வது தெரு, ஆப்போசிட் டு சாய்பாபா டெம்பிள், எண்ணூர். ஸோ இந்த அட்ரஸில் வந்து என்னை பார்க்கலாம். என்னோடய ஃபோன் நம்பர் தொடர்பு கொண்டு வரலாம். ஏன்னா நான் அப்போ வந்து கேரளா போயிடுவேன், காசிக்கு போயிடுவேன். ஸோ என் பூஜை டைம் மட்டும் தான் சென்னையில் இருப்பேன். ஸோ மற்ற டைம்ல என் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து என்னை மீட் பண்ணிட்டு என்ன பிரச்சனை சொன்னீங்கன்னா அதை சரி பண்ணி கொடுத்துருவோம். இப்போ அந்த பூஜை வந்து எந்த நேரத்துலமா நடக்கும்? சில பேர் பார்த்தீங்கன்னா நைட்டுன்னுவாங்க, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் டைம் இருக்கு? ஜாம பூஜை தான், பத்ரகாளி பொட்டுக்கு அர்த்த ஜாம. அப்போ எப்படிமா இங்கே தங்குற மாதிரி வருமா? நம்ம இங்கே நம்ம வீட்லேயே தங்க வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சூப்பர். வந்து பூஜையில் கலந்துக்கிறவங்க எங்கள் வீட்டில் தங்கிக்கலாம். இல்லை நம்ம வீட்டு பக்கத்தில் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு, அங்கே கூட அவங்க தங்கிக்கலாம். மேடம், இப்போ சில பேருக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கும் இல்லையா? நான் அதுதான் சொன்னேன்ல, 1 லட்சம் பிரச்சனை இருந்தா கூட அதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் இந்த பரிகார பூஜை தான். ஆனா அந்த 1 லட்சம் பேருமே இந்த பரிகார பூஜைக்கு வராங்களா தான் என்னோட கேள்வி. வர முடியாது. ஏன்னா இது முழுக்க அவங்க கர்மாவோட டீல் பண்ற பூஜை, இது அவங்களோட தலையெழுத்தோட டீல் பண்ற பூஜை, இது முழுக்க அம்பாள் மட்டும் தான் டிசிஷன் அத்தாரிட்டி. ஏன்னா இந்த பூஜையில நானே நினைச்சா கூட யாருமே உட்கார வைக்க முடியாது. அதனால யார் அவங்க தலையில் எழுதியிருக்கோ அவங்க மட்டும் தான், அதுவும் விரதம் இருந்து என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அந்த பூஜை ஓகே பண்ணிட்டு தான் வரவங்களுக்கு மட்டும்தான் நான் பூஜை பண்ணி தர முடியும். இன்னொரு முக்கியமான கேள்வி, இப்போ இந்த காலத்துல வந்து இந்த பில்லி சூனியம் அதெல்லாம் சொல்லுவாங்க, கணவன் மனைவிக்குள்ள சதா சண்டை சச்சரவுன்னு இருக்கும் இல்லையா? ஸோ அவங்களுக்குள்ள வந்து ஒரு நல்ல இன்டிமசி இருக்கணும், ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கணும்னா அதுக்கு ஏதாவது இருக்காமா? எல்லாத்துக்குமே இந்த பரிகார பூஜை தாமா. ஏன்னா நல்லா புரிஞ்சுங்க, ஏன்னா உங்க எதிரில் நிற்கிறது சாதாரண தேவி கிடையாது. உங்க எதிரில் நிற்கிறது அண்ட சராசரங்களையும் படைச்சி அதை ஆட்சி புரியுற அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட மகிஷாசுர மத்தியும் முன்னாடி நிற்கிறார் மகா துர்கை, மகா காளி. காளியால முடியாதது ஒண்ணுமே இந்த உலகத்துல கிடையாது. நீ எதெல்லாம் இல்லைன்னு சொல்றியோ அதை முடிச்சு வைக்கிறது தான் அவ வேலையே. உக்கிரமான தேவின்னு ஏன் சொல்றாங்க? அவ உருவம் அந்த மாதிரி. போலீஸ் கூட தான் உக்கிரமா இருக்காங்க, போலீஸ் கூட தான் ஸ்டேஷன்ல இருக்கிறாங்க, ஒரு ஸ்கூல்ல ஹெட்மாஸ்டர் கூட தான் ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. அப்படின்னு தான் நம்ம படிச்சு சொல்லுமா. எந்த இடத்துல நீ உனக்கு வந்து பெர்ஃபெக்ஷன் இருக்குதோ, எந்த இடத்துல உனக்கு ஸ்ட்ரிக்ட் இருக்குதோ, எந்த இடத்துல வந்து கட்டாயம் இருக்குதோ அந்த இடத்துல தான் நீ வந்து நல்லா வெளியே வர முடியும். ஒரு மலர் மாதிரி வெளியே வரும். இப்போ ரோஜா கூட முள் இருக்குது, அதுக்காக ரோஜாவை யூஸ் பண்ண முடியாம போய்
சொல்லுமா, அதுல இருக்கிற அழகு வேற எதுவுமே கிடையாது. கரெக்ட் தானே? கரெக்ட். அந்த மாதிரி தான் எந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கிறாங்களோ அந்த இடத்துல தான் பிள்ளைகள் வந்து நல்லா வெளியே வருவாங்க. இல்லைன்னா அது புறம்போக்காயிடும், இல்ல பொறுக்கி ஆயிடும், அது இல்லைன்னா பரதேசி ஆயிடும். கரெக்ட் தானே? கரெக்ட்மா. இவ்வளவுதான். அதே மாதிரி யாரெல்லாம் பத்ரகாளி கிட்ட இருந்து பூஜையின் வழிபாடு இருக்கிறாங்களோ கண்டிப்பா தர்மத்தின் வழியில இருப்பாங்க. அவங்க கையால ஒரு விபூதி எடுத்து கொடுத்தாலும் நல்லா ஆயிடும். அதுவும் திருநங்கைகளான எங்களுக்கு அது சொல்லவே தேவை கிடையாது. பிறப்பின் ரகசியம் அது, அவளின் ரகசியம் அதுதான். அதனால நாங்க பண்ண அந்த பூஜைக்கு அத்தனை சக்தி உண்டுன்னு சொல்றோம். ஸோ நிறைய விஷயங்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா? ஏதாவது நீங்கள் என்னென்ன பூஜைகள் பண்ணுறீங்க, இதில் எப்படி கலந்துக்கணுன்றதை பற்றி ரொம்ப அழகாக சிறப்பாக சொன்னீங்கம்மா. மிக்க மகிழ்ச்சி. நன்றிம்மா.